ஏதாவது இருந்து பார்த்தா எல்லாம் வெறுமையா இருக்குதே. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், வெறுமையை மாற்றுகிற ஒரு தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இருப்பதை வைத்து நிறைக்கிறவர் அல்ல. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்கால்கள் இயேசுவின் நாமத்தினால நிரம்பும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாய்க்கால்கள் இயேசுவின் நாமத்தினால நிரம்பும். காற்றும் நம்முடைய பார்வையில் காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் அது இல்லாத மகாபெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாய்க்கால்களை எல்லாம் கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் பார்க்கிற சில ஏதுக்கள் எல்லாம் என் கையில் இல்லைனா கூட என்னை வானத்திலிருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாதவையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறவரை நான் ஆராதிக்கிறதுனால என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெறுமையா இருந்தாலும் இந்த ராத்திரி இந்த பிரசங்கம் என் வெறுமைகளிலிருந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்துவதாக இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5 காரணங்களை வேகமா நம்ம கவனிக்க போறோம். ரொம்ப கதையெல்லாம் இல்லை, வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. 5 காரியம் நம்ம 8:30 முடிச்சுட்டா கூட நம்ம 8:30 கூட்டத்தை முடிச்சிடலாம். அல்ல 9 மணிக்குனா கூட வேகமாக நம்ம கவனிச்சுட்டு சரியான நேரத்துக்கு முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு அரையாண்டு பரீட்சை ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு கேள்விப்பட்டோம். இருக்கட்டும், ஒருவேளை ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல. நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கு ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டத்துக்கு என்ன செய்யுங்க? கூட்டிகிட்டு வாங்க. அந்த பிள்ளைகளும் தேவனுடைய வசனங்களை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, இந்த வெறுமை பெருமைப்பாய் மாறுவதற்கு காரணம் என்ன? நம்பர் 1, அந்த 1வது வசனத்தின் கீழ் பகுதி நாம் படிக்கும் போது பைபிள் இப்படி சொல்லுது, தேவ வசனத்தை கேட்க நெருங்கி வந்தார்கள். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் எதற்கெல்லாம் வந்தார்கள் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகங்களை நாம் படிச்சா பல காரணங்களை அறிஞ்சு கொள்ளலாம். எதற்கு இயேசுவை தேடி வருகிறார்கள்? 1, அற்புதம் எப்படியாவது நடந்துரும் அவருக்கு பின்னாடி போனா, அதற்காக வந்தார்கள். மற்றொன்று, எப்படியும் சாப்பாடு போட்டுருவாரு அப்படின்னு வந்துச்சு. 3, அவர் செய்கிற அற்புதம் ஒருவேளை ஓய்வு நாளில் இருந்தால் அதை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஒரு கூட்டம். 4, அவரை எப்படியாவது தொடணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம். இப்படி 4 நோக்கங்களுக்காக இயேசுவை ஜனங்கள் பின்பற்றினத இந்த சுவிசேஷ புத்தகத்தில் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு கூட்டம் இருக்கிறது. கையில் ஓர் வெறுமை, இல்லைங்களா? எந்த விதமான ஏதுக்களும் இல்லை, கையில் ஓர் வெறுமை. நம்ம ஒரு கேள்வி பாருங்க, வெறுமையில, பஞ்சத்துல, கஷ்டத்துல, ஒரு அற்புதங்கள் நடக்காமல் இருக்க என் மனசுக்கு எப்படி வசனம் கேட்க விருப்பம் வரும்? இங்க பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாம தோல்வியில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜனத்திற்கு இயேசுநாதர் இங்க வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே போய் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கல. ஐயோ நாங்க இப்படி மடிஞ்சு போகிறோம் ஒன்னு சொல்லல. அவர்கள் செய்த முதல் ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்தை கேட்க அவர்கள் நெருங்கி வந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை கேட்க முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்துக்கு, ஊழியத்துக்கு, தேவனுடைய திருச்சபைக்கு, கூட்டத்துக்கு எந்த காரணமும் சொல்லாம கிறிஸ்துவின் வசனத்தை மட்டும் கேட்பதற்காக வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, எதிர்பார்ப்போடு வருகிறதோ, அது எப்பேற்பட்ட வெறுமையா இருந்தாலும் அந்த கர்த்தர் வெறுமையா விடுறதில்லை, அதை பிரமிப்பாய் மாற்றுவதற்கு இந்த தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தை தொடணும். தேவனுடைய வசனத்தை பார்க்கும்படி அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கும்படி அல்ல, கேட்க. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கேட்க. பக்கத்தால கேளுங்க, சொல்லுங்க, சாகுற வரைக்கும் சொல்லுங்க, உன் உசுறு உன்னை விட்டு போகிற வரைக்கும், சாகுற வரைக்கும் வசனம் கேட்க சலிக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா பெரியவர்களே, அம்மா பெரியவங்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு ஒரு ஈர்ப்புள்ள ஜனங்களை பாருங்க. எப்ப? எல்லாம் எனக்கு நிறைவா இருக்கும் போது அல்ல, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட போது அல்ல, என் பிள்ளைக்கு திருமணமான பிறகு அல்ல, வீடெல்லாம் கட்டின போது அல்ல, என் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அல்ல, இது எந்த விதமான ஏதுக்களும் எனக்கு இல்லாது இருக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை கேட்க நெருங்கி. ஆலயத்துக்கு எதுக்கு வரோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. எதுக்கு தெரியுமா வரோம்?
இங்க தேவனுடைய வார்த்தை ஒன்று பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்க கரையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு நீங்க 33 தேவர்களுடைய கோயிலுக்கு போனாலும் அங்க பிரசங்கம் மட்டும் இருக்காது, மற்றது எல்லாம் இருக்கும். ஆனா இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் இங்க தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் வார்த்தையா எழுந்தருளுகிற ஒரு ஜீவன் உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கோயில்களுக்கு போனாலும், எப்பேற்பட்ட இடத்துக்கு போனாலும் அங்கே அவர்களுக்கு சொல்லவும் தெரியாது. அவருடைய பூஜை எல்லாம் 5 நிமிடம் 10 நிமிடத்தில் முடிஞ்சிடும். ஆனா இங்க நமக்கு அப்படி அல்ல. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட எங்க வெறுமை இருக்கிறதோ, எங்க ஒன்றுமில்லாம இருக்கிறதோ, அந்த வெறுமை வெறுமையா மாறாது, அந்த வெறுமை பிரமிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால். செண்பகராமன் புதூர் என்கிற பகுதியில ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேச போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் பையன் சர்ச்சுக்கு அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருந்தார். அப்போ கூட்டம் முடிச்சு என்னை வந்து பார்த்தார். பாஸ்டரையா, அவர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன், பிரசங்கத்தையே கவனிக்க மாட்டேன் பாஸ்டரையா, ஏவன் பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். நான் ஆப்போசிட்டில் ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இவன் என்ன பிரசங்கம் பண்ணுறான், இவனுக்கு 60 மார்க்கு தான் சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போனேன். ஸ்டேஜுக்கு முன்னாடி போக்கஸ் கம்பி கட்டியிருந்தான். அங்கே நேராக உட்காந்துருந்தேன். அந்த பிரசங்கியார் எனக்கு நேரா கை நீட்டி சொன்னாரு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான்னு சொன்னார். அன்னைக்கு முழங்கால் படிட்ட செந்த அறையில, ஆண்டவரே இனிமே உங்க வசனத்தை நான் அவமதிக்கவே மாட்டேன். ஒரு கழுத நின்று பேசினா கூட அது கர்த்தருடைய வசனமா கேட்ப ஆண்டவரேன்னு அன்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். பாஸ்டரையா, என்னை நம்பி ஒரு 4 சபைகள் இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. திருவசனத்தை அவமதிக்கிறவன் என்ன அடைவான்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாசமா போங்கிறத நீங்க தப்பா எண்ணாதீங்க. நாசமா போங்கிறத பிரிச்சு எழுதுனீங்கன்னா நல்ல வார்த்தை. நீ சமமா போகணும், அவ்வளவுதான் நாசமா போ. அதனால நீங்க திருவசனத்தை அவமதிக்கிறவன் என்ன அடைவான்? நாசம் அடைவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்க திருவசனத்தை அவமதிக்கல, திருவசனத்தை கேட்க கேட்க கேட்க. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கேட்டா, ஆண்டவர் எனக்கு எதுக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை தந்திருக்கிறீங்க? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இன்னும் நான் வீடு வாங்கணும், இன்னும் நான் கார் வாங்கணும், இன்னும் என் கடன், இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மெட்டீரியலா இருந்தாலும் நான் ஆழமா நம்புறேன், என்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பதே இன்னும் கொஞ்சம் தேவனுடைய வசனத்தை கேட்டு இன்னும் தேவனுக்குள்ள பலப்படுவதற்கு தான் ஆண்டவர் என்னை உயிரோட கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, யஷ்வந்த் குமார் பாஸ்டர் ஒரு பெரிய மூத்த போதகர் பெங்களூர்ல இருந்தார், மரித்து போனார். அவர் உயிரோடு இருக்கிற காலங்களில் எல்லாம் அவருடைய சபைக்கு போகும்போது முதல் போனேன். சுகரி நிமித்தம் ஒரு கால் கட் பண்ணப்பட்டு எடுத்துட்டாங்க. முழங்காலுக்கு மேல காலே இல்லை, வலிய தின்னுகிட்டு இருக்கிறாரு. அவரை போய் பார்க்கும்போது அழுகாத மனுஷன் அழுவான். 100 மிஷினரிகளை தாங்குறாரு, ஆனா அவருக்கு கால் இல்லை. எல்லாரும் வந்து அழறாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் சபையில் நடந்த 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்லையும் அவர் பெட்டுக்கு கீழே சர்ச்சிலிருந்து ஒரு லைன் கொடுத்து கீழே பாக்ஸ் வச்சு அந்த 21 நாள் வந்த பிரசங்கருடைய பிரசங்கத்தெல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். கால் சுகமாயிருச்சு. செத்து போயிடுவார்னு சொன்ன அவருக்கு 9 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அப்ப அவர் சாட்சி சொன்னாரே, ஏன் தெரியுமா? கர்த்தனுக்கு 9 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரே, வலிய தின்னுகிட்டு இருக்கிறேன். ஒரு நர்ஸ் போட்ட ஊசினால கை பொஃப்னு வீங்கிருச்சு, சல வச்சிருச்சு. இந்த கையை எடுக்க நினைச்சாங்க, நரம்பெல்லாம் செத்து போயிருன்னு சொன்னாங்க. இந்த காலும் போயிடுச்சு, ஆனாலும் நான் செத்து போயிருன்னு என் மனைவியை நினைச்சா. ஆனாலும் இந்த கடியிலிருந்து வந்த அந்த தேவனுடைய வார்த்தை என் காலை சுகமாக்கினது, என் கையை சுகமாக்கினது. 9 வருஷங்கள் உயிரோடு வாழ கர்த்தர் உதவி செஞ்சார். தேவனுடைய வார்த்தை உங்கள் நரம்புகளுக்குள் செல்லும், உங்கள் எலும்புகளுக்குள் செல்லும். உயிரற்று போயிருக்கிற உயிருக்குள்ள இந்த ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை போனா இல்லாதவைகள் அசையும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ரொம்ப வெறுமையோடு இந்த முதல் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறேன். பரவாயில்ல, உன் வெறுமை எப்பேற்பட்ட வெறுமையா இருந்தா கூட பரவாயில்ல, உன் குடும்பத்தின் சூழ்நிலை எப்பேற்பட்ட குடும்பத்தின் சூழ்நிலையா இருந்தா கூட பரவாயில்ல. நான் இந்த ராத்திரி சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அது சிருஷ்டிக்கும் வல்லமை உண்டு, அது திருத்தி அமைக்கும் வல்லமை உண்டு, அது மாற்றி அமைக்கும் வல்லமை உண்டு, அது நான் ஆச்சரியப்படும் வல்லமை உண்டு. அதை நான் கேட்க நெருங்கும் போது எனக்கான சில மீன்கள் கடலில் ஆயத்தம் பண்ணப்படும்.
கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனத்தை கேட்க நெருங்கி வரணும். பக்கத்தால சொல்லுங்க.